Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் selecting accessing a subset from a data frame using row and column. ரொம்ப சிம்பிள்ங்க. LOC, ILOC பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே CBSE கிளாஸ் 12th IP எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட சின்டாக்ஸை கிளியராக லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி சின்டாக்ஸ் தான். போர்டு எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கொஷின் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரியா, இது நம்ம டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ரைட், ஸோ டேட்டா ஃப்ரேமோட நேமு நம்ம ப்ரெசண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேட்டா ஃப்ரேம் நேமு டாட் கன்ஃபார்மாக கொடுக்கணும். பக்கத்தில் LOC அண்ட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே we need to mention with ஸ்டார்ட் எண்டு. சரியா, ஸ்டார்ட் ரோக்குள்ளே கோலன் வச்சு செப்பரேட் பண்ணணும், தென் எண்ட் ரோ கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் எந்த ரோவில் இருந்து எந்த ரோ வரைக்கும் எண்ட் பண்ணணுமோ ஸோ we need to decide it here. ஸோ டிசைட் பண்ணிவிட்டு கமா இஸ் அ வெரி மஸ்ட் ஒன். கமா வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு காலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காலம் கொடுக்கணும், தென் கோலன் எண்டிங் காலம் கொடுக்கணும். இதே சேம் சின்டாக்ஸ் தான் ILOCக்கு. ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலமும் சேமாக வரும், ஸ்டார்டிங் ரோ எண்டிங் ரோ. ஃபைன். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்க டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் LOCன்னு சொல்லி கொடுத்துட்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட்டு ரோ கோலனை வச்சு தான் செப்பரேட் பண்ணணும், தென் எண்டு ரோ. ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கும் போது கோலன் தான் இருக்கணும். ஸோ ரோவையும் காலமையும் செப்பரேட் பண்ணுறது கமா. ஸோ கமா கொடுத்துட்டு ஸ்டார்ட் காலம் தென் எண்டு காலம். ஃபைன். ஸோ இதுதான் பேசிக்கான சின்டெக்ஸு, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் ஆகும், ILOC. ரைட், சின்டெக்ஸ் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இப்போ ஈஸியாக லேர்ன் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் ரோ மட்டும் அக்சஸ் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேமோட ஆப்ஜெக்ட் நேமு A.LOC வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த சிங்கிள் ரோவை மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்மளோட ரோ எல்லாமே இண்டெக்ஸில் தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இங்கே கேஸ் சென்சிட்டிவ், ஸோ கரெக்டாக அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கொடுக்கணும். சிங்கிள் ரோ அப்படின்றனால நான் ஸ்டார்டிங் ரோ மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துட்டு காலம் என்டையர் காலம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றனால நம்ம கோலன் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரியா, ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது இந்த கோலன்ற கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். சரியா, அப்போ என்டையர் காலம்ஸும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கோலன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிங்கிள் டெல்லிக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எனக்கு மோர் தென் 1 ரோஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா மல்டிபிள் ரோஸ். அப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரோஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்டார்டிங் எண்டிங் ரோஸை ஸ்பெசிஃபை பண்ணும்போது அதை செப்பரேட் பண்ணுற செப்பரேட்டர் கோலன் தான். இங்கே ஸ்டார்டிங் டெல்லி கொடுத்தாச்சு, ஸோ கோலன் கொடுத்துட்டு ஸோ நம்மளோட ரோவோட நேம் இங்கே எல்லாமே வேர்ட்ஸில் இருக்கனால வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்குறோம். ஸோ மும்பை அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ், கரெக்டாக அப்பர் கேஸ் லோயர் கேஸ் பார்த்து கொடுத்துட்டோம். என்டையர் காலம்ஸ் வேணும் அப்படின்றனால காலம்ஸை நம்ம கமாக்கு அடுத்து கோலனோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கிவன் டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற 3 ரோஸில் ஜஸ்ட் எனக்கு டெல்லி மும்பை மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். டெல்லி இஸ் அ ஃபஸ்ட் ரோ, மும்பை இஸ் அ செகண்ட் ரோ. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல சென்னைன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா 3 ரோஸுமே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, சிங்கிள் காலம் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாட் LOCன்னு கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் ரோவும் எண்டிங் ரோவும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. என்டையர் ரோவை எடுக்க போகிறதுனால ஜஸ்ட்டு கோலன் மட்டும் கொடுத்தாச்சு. ரோவையும் காலமையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா கொடுத்தாச்சு. ஒரே ஒரு காலம் நேம் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அந்த காலம் நேம் ஹாஸ்பிட்டல். ஸோ கரெக்டாக கேஸ் சென்சிட்டிவ் மூலிமா கிவன் டேட்டா ஃப்ரேமை பார்த்து காலமோட நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ கிவன் டேட்டா ஃப்ரேம். இதில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் காலமுக்குரிய டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா, மல்டிபிள் காலம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு காலம் நேம் கொடுத்தாச்சு. காலமையும் ரோவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற செப்பரேட்டர் கோலன். ஸோ வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்க்குள்ளே எண்டிங் காலம்ஸை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து HR வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். கொஷினில் கொடுத்துருக்க ரேஞ்ச் ஆஃப் காலம்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ரோவும் மென்ஷன் பண்ண போகிறோம், எண்டிங் ரோவும் மென்ஷன் பண்ண போகிறோம், தென் ஸ்டார்டிங் காலம் எண்டிங் காலமும் மென்ஷன் பண்ண போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம் எப்படி ரன் ஆகுன்றதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம். இட் இஸ் ஆர் டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் இப்போது
எனக்கு ஜஸ்ட்டு டெல்லி அண்டு மும்பை இது மட்டும்தான் ரோஸ், இந்த 2 ரோஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். தென் பாப்புலேஷன் வந்து ஸ்கூல் வரைக்கும் இருக்க காலம்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். இது டிசைட் பண்ண கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரோ வந்து டெல்லியா, ரைட்? ஸ்டார்டிங் ரோ இஸ் டெல்லி அண்ட் எண்டிங் ரோ இஸ் மும்பை, ரைட்? ஸோ கமா வச்சு ரோவையும் காலமையும் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் காலம் இஸ் பாப்புலேஷன், then ending column with separator colon. ஸோ நம்ம டிசைட் பண்ண கொஷின் தான். எனக்கு 2 ரோ டெல்லி அண்ட் மும்பைன்ற ரோ மட்டும் வேணும். ஸோ ரோவை செப்பரேட் பண்ணுறதுக்கு கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரோவையும் காலமும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணியிருக்கோம். காலம் வந்து நம்ம டிசைட் பண்ணது தான் பாப்புலேஷன்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பாப்புலேஷன் கோலன் ஸ்கூல்னு சொல்லியாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது கிவன் டேட்டா ஃப்ரேம். ஸோ நம்ம டிசைட் பண்ண 2 ரோஸும் 3 காலம்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் ILOC. கொஷினில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, சின்டெக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்டு டாட் மென்ஷன் பண்ணிவிட்டு ILOC வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் ரோ கோலன் எண்ட் ரோ கம்மா ஸ்டார்ட் காலம் அண்ட் எண்ட் காலம்ஸ் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ILOCோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஐயோட மீனிங் இண்டெக்ஸு. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூஸை வச்சு தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் காலமோட நேமும் ரோவோட நேமும் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா ILOC வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ அப்போ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் இங்கே கிவன் கொஷினில் A.ILOC. ஸ்டார்டிங் காலம் எனக்கு வந்து மென்ஷன் பண்ண தெரியலை, எண்டிங் காலமும் நேம் தெரியலை அப்படின்றப்போ ILOCயில் இண்டெக்ஸ் வேல்யூஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நல்லாவே தெரியும், இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ ஃபஸ்ட்டு ரோ மட்டும் வேணும் அப்படின்றப்போ 0 மட்டும் கொடுத்துட்டேன். கமா வச்சு செப்பரேட் பண்ணியாச்சு, ஏன்னா நான் ரோவை வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ கமா கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ காலம்லேயும் நான் வந்து எந்த ஒரு வேல்யூஸும் கொடுக்கல. எனக்கு என்டையர் காலம் வேணும் அப்படின்றனால காலமில் எந்த வேல்யூஸும் கொடுக்காம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கிள் ரோ மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ சிங்கிள் ரோவில் இருக்க டேட்டாஸ் மட்டும், இந்த டெல்லி அப்படின்ற ரோவில் இருக்க டேட்டாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. சப்போஸ் எனக்கு மோர் தென் 1 வேல்யூஸ் வேணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ரோ வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து 1 2. ஸோ 2 வரைக்கும் இப்போ நான் வந்து கொடுத்தாச்சு. இட் இஸ் அ ரோ. சரியா? அப்போ கமா கிடையாது, கோலனை வச்சு செப்பரேட் பண்ணுறோம். ஸோ செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ரோவும் எண்டிங் ரோவும் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. கமா கொடுத்துட்டு என்டையர் காலமும் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். மீனிங் தட் மல்டிபிள் ரோஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ILOC. ஸோ நம்மளுக்கு வந்து ரோவோட நேமும் தெரியல, காலமோட நேமும் தெரியலன்றப்போ இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணணுன்றக்காக இங்கே கொடுத்துருக்கோம், ரைட்? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 ரோ தான் டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கு எண்டு எப்போவுமே -1 தான். அதனால் 2லேருந்து -1ன்றப்போ 0 1ன்னு சொல்லி 2 ரோஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ரோவை மென்ஷன் பண்ணலை, காலம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். காலம் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் வேணும். ஸோ கோலன் கொடுத்துட்டு நம்மளுக்கு 3rd காலம் வரைக்கும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சிங்கிள் காலம் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரோ வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்றனால ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரோ வேணுன்றனால கோலனை வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துடணும். இப்போ ஸ்டார்ட் ரோ எண்ட் ரோ வந்து என்டையர் ரோஸ் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் காலம் வந்து we need to decide ILOC அப்படின்றனால காலமோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ கோலன் கொடுத்துட்டு 3 கொடுத்துருக்கோம். ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் இருக்க காலம்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும். சரியா? 0ன்றது பாப்புலேஷன், 1ன்றது ஹாஸ்பிட்டல், 2ன்றது ஸ்கூல்ஸ். அப்போது 3rd காலம் வந்து -1, ஏன்னா ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1ன்றப்போ 3 -1ன்றப்போ ஸ்கூல்ஸ் வரைக்கும் தான் டிஸ்பிளே ஆகும். ஹியர் இஃப் யூ ஆர் சேஞ்சிங் இன்ட்டு 1 மீன்ஸ் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், அது பாப்புலேஷன் மட்டும்தான். ஏன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 1ல் முடிக்க சொல்கிறோம். 1ன்றப்போ -1ன்றப்போ 0 தான். ஸோ ஒரே ஒரு காலம் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே 2ன்னு மட்டும் ஸ்டார்டிங் காலம் நேம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த செகண்ட் காலம் டீட்டெயில்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். இட் இஸ் அ ஸ்டார்டிங் காலம் அப்படின்றனால -1ன்னு சொல்லி எடுத்துக்கிறாது. ஸோ 2ன்றப்போ ஸ்பெசிஃபிக்கான காலம்ஸை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ 0 1 2ன்றப்போ இங்கே ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டுன்றப்போ நம்மளுக்கு -1 வந்து டிசைட் ஆகாது, ஸ்டாப் மட்டும்தான் -1 ஆகும். இது ஸ்டார்ட் அப்படின்றதுனால செகண்ட் காலம் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும்.